கிருஷ்ணா என்ன என் குழந்தைய பாத்தியா? கிருஷ்ணா வர இருடா. தண்ணி மண்ணு வாடா. எனக்கு 4000 பேர் வர. இந்தா. ஏய் என்ன தர முகுந்தா? ஏதோ குழந்தைய காணமா தேடி நிற்கிறான். குழந்தையா? இவன் ஒருத்தன் நக்க எங்க தர்றான் பாரா. ஐயோ ஐயோ. ஏ முகுந்தா இங்க வா. யார் தர்றா? குழந்தையா? ஏய் மீரா பாத்தியா? தர்ஷன் காவாண்ட எஸ்ஐ கோவிந்தன் கிட்டல உன் குழந்தை மொத்த கதையும் சொல்லிடுச்சு. அங்க போய் பாரு. கையேடுறா கையேடு. எல்லா கதையும் மொத்தமா தெரிஞ்சு போச்சு. இப்படி கோவப்பட்டு தான் பொண்டாட்டி அடிச்சு கொண்டுட்ட கம்பி என்ன ஓ மச்சா மாட்டிக்கினாரு ஒடிய நாட்டிக்கினாரு. போச்சு. அம்மா எழுந்துக்கவே இல்ல. அம்மா கீழே விழுந்துட்டாங்க. மீரா நிறைய ரத்தம் வந்துடுச்சு. ஆமா இதே நீ யார்ட்டையும் சொல்லல. கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீ அப்படியே வந்து கோர்ட்ல சொல்லுவியா? வாடா அக்யூஸ்ட். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே சந்தேகப்பட்டேன். சரியா போச்சு. சார் நான் சொல்றத கொஞ்சம். உன் பொண்ணு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாடா. ஏட்ட சொன்னதை அப்படியே கோர்ட்ல சொல்லுவியம்மா? மீரா சார் முதல்ல எனக்கு கொஞ்சம் பேசப்படுங்க சார். கட்டின பொண்டாட்டிய கையால் அடிச்சு கொண்டுட்டு இப்ப தலைமறைவா இருக்கு. சார் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க சார். அது ஒரு விபத்து. உனக்கு அது விபத்து. ஆனா அது எங்களை பொறுத்த வரைக்கும் கொலை. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ போலீஸ்ல போய் சரணடைய வேண்டியதானே. அதை விட்டுட்டு இங்க வந்து தலைமறைவா இருக்க. என்ன தைரியம்டா உனக்கு? சார் தலைமறைவாகணும் இல்லை சார். நானே என் குழந்தைய கொண்டு போய் சென்னையில் இருக்க என் பேரண்ட்ஸ் கிட்ட படிச்சுட்டு போலீஸில் சரணடையில தான் இருந்தேன். வர வழியில் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டி ரெடியாக 10 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அதனால தான் சார் இங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை. எனக்கும் கடைசியாக 10 நாள் என் குழந்தை கூட தங்குற ஒரு வாய்ப்பாக நினச்சேன் சார். அதை தவிர வேறு எந்த தப்பும் பண்ணலை. வண்டி ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு போகலான்னு இருந்தேன். ப்ளீஸ் சார் நான் சொல்கிறத கேளுங்க. ஏய் நீ சொல்றது கேட்க நான் கணேச பாண்டியன் இல்லை. மறைக்காம சொல்லு. ஏண்டா அவன் பொண்டாட்டியை கொண்டேன்? சத்தியமாக சொல்கிறேன் சார். நான் அவளை கொலை பண்ணலை. நான் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன் சார். ஜெனி ஒரு அனாதை. அவள் வாழ்க்கையில் எதெல்லாம் அமையலையோ எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். அதோட விளைவு கடன் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. கிரெடிட் கார்டில் ஆரம்பிச்சு பர்சனல் லோன், ஃபினான்ஸ், கந்து வெட்டின்னு ஏறிட்டே போச்சு. அப்போ தெரியல சார் கடன் ஒரு மனுஷன் எவ்வளோ பாதிக்கும்னு. அதுக்கு காரணம் ஜெனியோட முகத்தில் இருந்த ஒரு சின்ன சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை மொத்தமாக தொலைச்சிருவேன். எனக்கு அப்போ தெரியல சார். தயவு செஞ்சு நம்புங்க சார். வாழ்க்கையில சொல்றதா சார் உண்மை. சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை நான் நடு விட்டுருவேனா? நல்லா பாத்துக்கோ. ஒண்ணு இது இல்லன்னா இது. எது வேணுமோ அதை நீயே செலக்ட் பண்ணிக்க. இது பிரகாரம் போனீனா உன் குழந்தைய ஜெயில இருந்து திரும்பி வந்து நீ பார்க்கலாம். இதுனா உன்னை போட்டு தள்ளிட்டு உன் பொண்ணை அனாதையாக்கிடுவேன். புரியுதா? கோர்ட்ல நீ வந்து சாட்சி சொல்லணும். இல்ல யாரோட குழந்தைய யாரும் அனாதையாக்குறாங்க? நானும் செடியும் வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமாடா உனக்கு? மீரா நானே போலீஸ்ல சரணடையா தான்டா இருந்தேன். ஏன்டா அப்படி பண்ண வச்ச? ஐயோ ஐயோ செய்யாத கொலைக்கு என்ன கொலை பண்ண வச்சுட்டேடா. போடா போடா.
இருக்காங்க? எங்கம்மா இருக்காங்க? வாட்ச்மேன், வாட்ச்மேன்! பாழறீங்க. வாட்ச்மேன், நோ டாடி, நம்ம அம்மா கிட்டே போயிடலாம் டாடி. ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் டாடி. வாட்ச்மேன்! என்ன டாடி? நோ டாடி, டாடி. மீரா, போகாதீங்க டாடி. டாடி, டாடி. நீங்களும் வாங்க ப்ளீஸ் டாடி. மீரா, மேல போமா. யாரு வீடு டாடி? உங்க பாட்டி வீடுடா. போ. நீங்களும் வாங்க டாடி. இல்லைன்னா போக மாட்டேன். இவங்க யாருன்னே தெரியாது. இவங்க அம்மா நான் அப்பா போக என்ன மாட்டேன் வளர்த்தவங்க. டாடி. உன்னை நல்லபடியா பார்த்துப்பாங்கடா. பயமா இருக்கு மீரா, டாடி. மீரா, போமா. வேணாம் டாடி, நான் அம்மா கிட்டே போறேன். நான் பிள்ளையார பாட்ட வேண்டில. அம்மா நல்லா இருக்காங்கன்னு நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? மீரா, போ. ப்ளீஸ் டாடி, நான் அம்மா கிட்டே விட்டுருங்க. நான் போயிடுறேன். மீரா, போ. போங்கறல. போ. போக மாட்டேன். போன்னு சொன்னேன். போக மாட்டேன். போ. சாமிலா இல்ல, உன் அம்மா இல்ல, செத்து போயிட்டா. அதுதான் உண்மை. புரியுதா? போ. இதே மாதிரி அடிச்ச செத்து போயிட்டா. போ.
கண்டிப்பா வந்துருவீங்கல்லப்பா.